நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். அதோ அங்கே இருக்காரு பாருங்க. என்னடே படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகாம இந்த நேரத்துல நகைக்கடை வாசல்ல என்னடா வேலை உனக்கு? சார் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன் சார். ஏடா ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு திருட்டு நடந்து அந்த கேஸை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்னடா வேலைங்க? சார் ஃப்ரெண்டுக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணேன். ஆமா படம் முடிச்சு எல்லாரும் ஒண்ணா தானடா வெளியே வரணும். நீ மட்டும் ஏன்னா தனியா வந்த? படம் பிடிக்காம முன்னாடியே வெளியே வந்துட்டேன் சார். எதை படம் பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுப்பாங்களா? ஓட்டனா உன்ன சார். என்ன சார் நீங்க நான் வக்கால் தான் உனக்கு? ஐயோ நீங்க கூப்பிட்டீங்க அதனால வந்தேன் சார். சரி இருங்க சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கல. பார் ஒழுங்கா சொல்லன்னு வச்சுக்க திருட்டு கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். பல வருஷம் ஜெயில இருக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. யோ இவன் சரிப்பட மாட்டான். தூக்கி உள்ள போடு. காலைல விசாரிக்கலாம். சார் என் பேர் தான் கடற்கறேன். வாங்க உட்காருங்க. ஏன் சார் யார் மேல சந்தேகப்படுறதுன்னு இல்லாம போயிட்டு இருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு நடுராத்திரில போனை போட்டு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாரையும் சமாதானம் பண்ணி வரதுக்குள்ள போதும் ஆயிடுது சார். சார் உங்க பக்கம் மட்டும் யோசிக்காதீங்க சார். இந்த நேரத்துல போன் பண்ணி உங்க தூக்கத்தை கெடுக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? உங்களால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கா சார். அந்த சீரியஸ்னஸ் உணர்ந்து பேசுங்க சார். தயவு செய்து என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். எங்களுக்கு ராத்திரி 11 மணிக்கு ஹோட்டல் கரீம் இன்டர்நேஷனல் இருந்து போன் வந்தது. அங்க ரூம் நம்பர் 402ல தங்கியிருந்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணதா சொல்லி எங்களை உடனே வர சொன்னாங்க. நாங்களும் உடனே அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த ரூமை பார்த்தோம். நாங்க போறதுக்குள்ள அந்த பொண்ணை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கும். அவ தங்கியிருந்த ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தப்போ அங்க ஒரு தூக்கு மாத்திரை டப்பா திறந்து கிடந்துச்சு. அதுல கொஞ்சம் மாத்திரை தான் இருந்தது. மீதி மாத்திரையெல்லாம் அந்த பொண்ணு சாகிறதுக்காக ஒரேடியா முழுகி இருக்காங்க. அவ எந்த இடத்துலயும் தன்னுடைய பேரே மென்ஷன் பண்ணல சார். அவ தங்கியிருந்த ரூமை கூட உங்க பேர்ல தான் புக் பண்ணிருக்கா. ஏன் பேர்ல? ஆமா சார். அவ 2 நாளா அந்த ரூம்லயே தங்கி இருக்கா. அந்த 2 நாளும் அவளை வேற யாருமே வந்து பார்க்கல. இந்த கேஸ்ல நான் உங்களை சந்தேகப்பட முக்கியமான காரணம் அவ எழுதி வச்சிருந்த லெட்டர் தான். அதுல அவ சாகிறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி வச்சிருக்கா. சார் தயவு செய்து அந்த லெட்டர் கொஞ்சம் கொடுங்க சார். என்னங்க? நான் சிறிது நாட்களாகவே மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வருகிறேன். எங்கு சென்றாலும் எனக்கு நிம்மதி இல்லை. மரணம் மட்டுமே எனக்கான நிம்மதியை பெற்றுத்தரும் என தோன்றுகிறது. நன்றாக வாழ வேண்டும் என்ற கனவோடு இருந்த என்னை மரணத்தை நோக்கி தள்ளியது கடற்கரையாண்டிதான். அவரால் தான் என்னுடைய வாழ்க்கையே அடியோடு திசை மாறியது. ஆனால் அவர் மட்டும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். என்னை தற்கொலைக்கு தூண்டிய அவருக்கு தக்க தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். அவரது முகவரி 12 என்ன சார் இது? இதை வச்சு உங்க பேர்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் தெரியுமா? என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே சார். என் கூட வாங்க, ஹாஸ்பிட்டல் போய் அந்த பொண்ணை பார்க்கலாம். அப்போ அது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஏட்டே சார் சொல்லுங்க சார். நான் இந்த சூசைட் மேட்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அவனை விசாரி. சரி சார். கான்ஸ்டபிள் சார் இந்த ஃபைலை புடியா. என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டியூட்டி டாக்டர் யாருங்க? நான் தான். சொல்லுங்க. அந்த சூசைட் அட்டெண்ட் பண்ண பேஷண்ட் எப்படி இருக்காங்க? டோன்ட் வரி, அவங்க சீரியஸ் கண்டிஷனை தாண்டிட்டாங்க. டாக்டர் இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் நாங்க பேசலாமா? பேசுங்க, ஆனா அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. எந்த ரூம்ல இருக்காங்க? ரூம் நம்பர் 14ல போய் பாருங்க. மை காட், தனியா விட்டுங்க. மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? நோ சான்ஸ். அவங்கள கவனிக்கிறதுக்காகவே கூடவே ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வெரி குட் டாக்டர். அது சரி, அந்த ரூம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க போய் பார்க்கறோம். நேரா போய் ரைட்ல லாஸ்ட் ரூமுக்கு போங்க. தேங்க் யூ டாக்டர். யூ ஆர் வெல்கம்.
நீ தவசி மக பெரிய நாயகி இல்ல? ஆமா, ஆனா இப்ப என்னோட பேரை ஸ்னேகான்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன் சார், ஏற்கனவே இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், ஆனால் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சார். ரொம்ப வருஷம் ஆச்சா? ஏன் ஃபோனில் கூட கான்டாக்ட் பண்ண மாட்டீங்களா? இல்லையே. ஏமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றாரு, ஃபோன்லேயும் கான்டாக்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் உங்க தற்கொலைக்கு இவர் தான் காரணம் எப்படி லெட்டர் எழுதி வச்சுங்க? அது என்னோட பர்சனல் சார். என்னம்மா விளையாடுறியா? உன் லெட்டர் வச்சு இவர் மேல கேஸ் போட முடியும் தெரியுமா? சார், ஏதோ ஒரு வேகத்துல இவர் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டேன். தயவு செஞ்சு இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அப்போ நீ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கான காரணத்தை சொல்லு. சார், நான் தான் சொல்லிட்டேன்ல அது என்னோட பர்சனல்னு. இனிமே எதுவா இருந்தாலும் நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியில போங்கன்னு சொல்றியா? ஐம் சாரி சார். நீங்களா இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வீங்க, அப்புறம் சாரி கேட்பீங்க. இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. நர்ஸ், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்களேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இப்பயாவது சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணேன்னா, வாழ வழி தெரியாம தான் அப்படி பண்ணேன். ஏன் இப்படி விரக்தியா பேசுற? ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே? மனசு சரியா இருந்தா தானே அதெல்லாம் பண்ண முடியும். வடமலையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். அந்த செல்லம்மாவை வடமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டீங்க. அதனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்த எனக்கு ஒரே ஆறுதலா இருந்தது எங்க அப்பா தான். அவரையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. என்ன பேசுற நீ? ஏதோ நாங்க தான் உங்க அப்பாவை கொலைகாரன் ஆக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்ச மாதிரி சொல்றிய? ஆமா, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க அப்பா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தாரு. நீங்க அவருக்காக என்ன பண்ணீங்க? என்ன செய்யலன்னு கேளு. அவர் கொலைகாரன் தெரியற வரைக்கும் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம் தெரியுமா? ஆமா, நல்ல மரியாதை கொடுத்து வச்சிருந்தீங்க. கடைசி வரைக்கும் சமையல்காரனவே. தபர், பழசெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காத. இப்ப நீ எதுக்காக என் பேரை எழுதி கொடுத்த? என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு தோணுச்சு. நான் உங்க பேர் எழுதி வச்சுட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னா எங்க அப்பா மாதிரி நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு தான் அப்படி செஞ்சேன். அப்புறம் ஏன் போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின? உங்களை நேர்ல பார்த்ததும் எனக்கு உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கு மனசு வரல. நீ சொல்றது எனக்கு புரியல. நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லவரா தெரியறீங்க. நிச்சயமா என்னோட இந்த கஷ்டத்துக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். உன் பிரச்சனைக்கு நான் எப்படி காரணமாவேன்? உடனே அப்படி சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்க்காதீங்க. நீங்க நேரடியா காரணம் இல்லைனாலும் நிச்சயமா உங்க குடும்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால என்னோட எதிர்காலத்துக்கு நீங்க தான் ஏதாவது உதவி செய்யணும். உனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரி, உன்னை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கண்டிப்பா உனக்கு ஏதாவது பண்றேன். எதிர்காலத்தை பத்தி நீ குழப்பிக்காத. அதை தீர்மானிக்கிறது உன் கையில மட்டும் இல்லை, அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. இனிமேலாவது ரிலாக்ஸா இரு. முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட் முடியட்டும், நான் வந்து பார்க்கறேன். சித்தப்பா, என்னப்பா பாய் தலகாணிலாம் எடுத்துக்கிட்டு என்ன அந்த பக்கமா போறீங்க? வெளியே படுத்துக்கலாம் தான்ப்பா. ஏன் மாமா, ஹால்ல தான் இவ்வளவு இடம் இருக்கு, எங்கே படுக்கலாமே? இல்லம்மா, காத்தோட்டமா இருக்கும், அதனால தான் படுக்க போறேன்.
செல்லம்மா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன். நீ வெளிப்படையா பதில் சொல்லணும். கேளுங்க. நீ உண்மையிலேயே மன்னிச்சிட்டியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லை செல்லம்மா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொண்டாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட உன் மேல நான் கோபத்தை காட்டிட்டேன். உன் கூட பிறந்தவங்க உன்னை ஏமாத்தினப்ப ஆறுதலுக்காக நீ எவ்வளவு தவிச்சிருப்ப. அந்த நேரத்துல நான் உனக்கு தைரியம் சொல்லாம நான் உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டேன். அது நடந்து முடிச்ச கதை. உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டது ஒரு விஷயத்துக்கு தாங்க. என் அப்பா உங்க அம்மாவை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி வந்திருந்தா நாம 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாம். நீங்க உங்களை தண்டிச்சுக்கிறதா நினைச்சுக்கிட்டு தேடி வந்தோம், என்னை பார்க்காம போயிட்டீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது எல்லா தப்பையும் பண்ணிட்டு திடீர்னு உன் முகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருந்தது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பல சமயம் பாசமா இருக்கும்போது பல சமயம் சங்கடங்களும் வர செய்து. பாசத்தை சந்தோஷமா ஏத்துக்கிற நாம சில சமயம் சங்கடங்களையும் சகிச்சுக்கிட்டு போனோம். நீ கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்சோம் உன்கிட்ட வராம நான் தண்டனை அனுபவிக்கணும்னு என்னை பத்தி மட்டுமே யோசிச்சேன். உன் மனசு இவ்வளவு வேதனைப்படும்னு நான் யோசிக்காதது என் தப்புதான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சொல்ல போனா இந்த குழந்தை தான் நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கு. செல்லம்மா, உன்னையும் குழந்தையும் பாத்துக்கிறதா என்னோட வேலையே. முதல் வேலையா நாளைக்கு உன்னை டாக்டர்கிட்ட செக்அப் கூட்டு போறேன். ஆமாங்க, போன தடவை டாக்டரை பார்க்க போகும்போது அடுத்த தடவை புருஷனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் செக்கப்புக்கு போறதே தள்ளி போட்டேன். நாளைக்கு முதல் வேலையா அந்த டாக்டர் போய் பார்த்து என் பொண்டாட்டியை நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்னு நானே சொல்றேன். சரியா? இந்த மாதிரி நான் உன்னை எவ்வளவோ சந்தோஷப்படுத்திருக்கணும். என் கூட பிறந்தவங்க பேச்சு நம்பி உன்னை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன். ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க? உங்க குடும்பத்துக்காக நீங்க எல்லாமே விட்டுட்டீங்க. நானும் என் குடும்பத்துக்காக எல்லாமே விட்டுட்டேன். ஒரு விதத்துல பார்த்தா நம்ம 2 பேருக்கும் மனசு ஒண்ணு தாங்க. என்ன பிரிஞ்சிருந்தோம், அதுதான் வித்தியாசம். இல்ல செல்லம்மா, இனிமே நாம 2 பேரும் பிரியவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் யாரு சதி பண்ணாலும் சரி, எக்காரணத்தை கொண்டோம் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது சத்தியம். வாங்க. சாப்பிட்டியா? இப்ப எப்படி இருக்கு? என்ன ஒரு மாதிரியா இருக்க? இதுக்கப்புறம் எங்க போக போறோம்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. டிஸ்சார்ஜ் ஆகி போன உடனே ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல பார்த்து தங்க வச்சிடுறேன். லேடிஸ் ஹாஸ்டலா? அங்கெல்லாம் இருக்க பிடிக்காம தானே நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன்? அங்க உனக்கு என்ன பிரச்சனை?
இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்டல்ல இருந்தப்போ எல்லாரும் என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் கேள்வி கேட்டு என்ன கொண்டுட்டாங்க. நானும் எவ்வளவுதான் என் குடும்பம் அழிஞ்சதை பத்தி அவங்க கிட்ட சொல்லி சொல்லி அழ முடியும். நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எனக்குன்னு யாரும் இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ரொம்ப சீண்டி பார்ப்பாங்க. ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போனா ஆம்பளைங்க எல்லாம் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா பேசாம செத்துடலாம் தான் நான் தற்கொலை பண்ணிக்கிற முயற்சிக்கே போனேன். சரி, அழாத. நான் உனக்கு தனியா ஒரு வீடு பார்த்து தங்க வைக்கிறேன். அதான் எனக்கும் பாதுகாப்பா இருக்கும். யாரும் அப்பதான் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சரி, நான் வீட்டை முடிச்சிட்டு உன்னை வந்து பார்க்குறேன். நான் வரட்டுமா? எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. உங்களை போய் நான் போலீஸ்ல மாட்டி விட பார்த்தேனே, என்ன மன்னிச்சிடுங்க. விடு, அதான் தப்புன்னு உணர்ந்துட்டல, அப்புறம் எதுக்கு அதையே நினைச்சிட்டு அழுவுற? சரி, அழாத. வரட்டுமா? பார்த்து பத்திரமா போங்க. என்னக்கா? பீரோல 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், நீ எதுக்காவது எடுத்தியா? இல்லையேக்கா, இல்லையே, இது வரைக்கும் நாங்க கேட்டுதானே எடுத்திருக்கோம். நீயும் எடுக்கலையா? இல்லையா நீ? ஏன் பணத்தை காணுமே? நல்லா தேடி பாத்தீங்களா? ஆறு இல்ல, மணியரசுக்கு பணம் தேவைப்பட்டாலும் உங்களையும் என்னையும் தான் கேட்டிருப்பான். எப்படி போயிருக்கும் பீரோல இருந்த பணம்? தெரியலையே. வீட்டுல யாருங்க? யாருப்பா? நான் புண்ணியமூர்த்தி ஸ்டோர்ஸ்ல இருந்து வரேன் மேடம். கவிதாங்கிறவங்க இந்த திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கவிதா மேடம் இருக்காங்களா? கவிதா மேடமா? கவிதா மேடத்தை கூப்பிடு. கவிதா, ஏய் கவிதா மேடம். என்னக்கா இது? என்னக்கா? ஐயோ, அது கூட வந்துட்ட. சரி தம்பி, எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வாப்பா. பாத்தியா? என்னக்கா இதெல்லாம்? தெரியலையே. இன்னும் வருதுக்கா? என்ன மூட்டை மூட்டையா வருது? பில் எவ்வளவுப்பா? 9,500 ரூபாய் மேடம். இந்த மேடம், இதுல 100 ரூபாய் அதிகமா இருக்கு மேடம். அத நீ டிப்ஸா வச்சுக்கோப்பா. டிப்ஸா?
தேங்க்யூ மேடம். இனிமே உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்க கடைக்கு ஆர்டர் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கொண்டாந்து டோர் டெலிவரி பண்ணிடுறேன். கவிதா நில்லு. இவ்வளவு பணம் எது உங்க அண்ணன் கொடுத்தானா? இருங்கக்கா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்னக்கா கேட்டீங்க? கேட்டது காதுல விழலையா இல்ல விழாத மாதிரி நடிக்கிறியா? இந்த பணம் உங்க அண்ணன் கொடுத்தானான்னு கேட்டேன். அக்கா, எனக்கு எதுக்குக்கா எங்க அண்ணன் கொடுக்கணும்? நான் என்ன ஒண்ணும் இல்லாத குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது வேணும்னா நான் இங்கிருந்து எடுத்துட்டு போறேன். கவிதா, இங்க இருந்து ஏதாவது பணம் எடுத்தியா? ஆமா, எடுத்தேன். ஏதோ 500 1000 இல்ல மணியரசு, மொத்தமா 50,000 ரூபாய் காணல. நான் 50,000 ரூபாய் எடுக்கல, வெறும் 10,000 ரூபாய் தான் எடுத்தேன். நீ பீரோல இருந்து தானே எடுத்த? ஆமா. அங்க 50,000 இருந்ததுன்னு சொல்றாங்க. அதை இப்ப காணோம்னு சொன்னா அப்ப நீ தானே எடுத்திருப்ப? இல்ல இல்ல, பீரோல இருந்து நான் பணம் எடுக்கும்போது வெறும் 10,000 ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன் மீதி 40,000 கை கால் முளைச்சு ஓடி போயிடுச்சா? எங்க இவங்க சொல்றது இல்ல, நம்பாதீங்க. நான் சொல்றதுதான் உண்மை. இல்ல மணியரசு, இவ பொய் சொல்றா. நம்ம எல்லார் முன்னாடியும் தானே பணத்தை கொடுத்தா மளிகை கடைக்காரனுக்கு. அதனாலதான் பணத்தை எடுத்தேன்னு ஒத்துக்கிறா. இல்லன்னா ஒரேடியா எடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் 50,000 ரூபாய் எடுத்தேன்னா தைரியமா ஒத்துக்குவேன். இந்த பணத்தை கூட என் அண்ணன் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிருந்தா இவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? பாவி, உண்மையை பேசணும்னு நினைச்சதாலதான் நான் இங்க இருந்து பணம் எடுத்ததே ஒத்துக்கிட்டேன். என்ன போய் இவங்க எல்லாம் பொய் சொல்றேன்னு சொல்றாங்க? சும்மா நடிக்காத கவிதா. புத்திசாலித்தனமா பேசிட்டா சொல்றத நம்பிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? மணியரசு, இவ பணத்தை எங்க வச்சிருக்கா போய் பாரு. அம்மா முத்தழகி, அவ தான் எடுக்கலன்னு சொல்றாள். நீ தான் மறந்து போய் வேற எதுக்காச்சும் செலவு பண்ணிருப்ப. யோசிச்சு பாரு. எனக்கு என்ன ஞாபக மறதின்னு சொல்றீங்களா மாமா? 10 ரூபாய் செலவு பண்ணா கூட நான் அது கணக்கு வச்சிருப்பேன். 40,000 ரூபாயை முழுங்கிட்டு இல்லன்னு சொல்றா. அண்ணிதேவ்ல சொல்றாங்கல்ல, மீதி பணத்தை எடுத்துறப்போ. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது. இவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? இல்லாத பணத்தை எடுத்து கொடுக்க சொன்னா நான் இங்க இருந்து போய் எடுத்து கொடுக்கறதா? நீ பணமே எடுக்காம இருந்திருந்தா நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். 10,000 எடுத்ததா நீயே ஒத்துக்கிட்ட. அப்பவே உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. மீதி பணத்தை நீ எடுத்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீங்க இப்படி பேசுறது பார்த்தா நீங்க தான் பணத்தை எடுத்துப்பீங்களோன்னு தோணும். என்னடி சொன்ன? மணியரசு, என்னடா பழக்குது? பிரச்சனை ஏதாச்சும் இருந்தா பேசி தீர்த்துடணும். வீட்டு பொம்பளைங்க மேல இப்படி கையெல்லாம் வைக்க கூடாது. பின்னப்பா இவ எடுத்துட்டு ஏமாட பழி போடுறா? டேய் விர்ரா. உண்மை தெரியாம நான் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இதை நான் சும்மா விட மாட்டேன். கவிதா, அமைதியாரு. அண்ணே, இத்தோட இந்த பிரச்சனை முடிச்சிருவோம். அண்ணா வந்தானே பேசி தீர்த்துருவோம். எல்லாம் அவங்க ரூமுக்கு போங்க. வள்ளி வா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். டாக்டர் விஜயகுமார் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க சார். மேடம் சார் உங்களை பார்க்கணுமா? ஹலோ. ஹலோ டாக்டர். வாங்க. ஸ்னேகாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்றீங்க? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் கொடுக்கிற மெடிசனை 1 வீக் சாப்பிட வைங்க. நீங்க யாராவது உங்களை வீட்ல கவனிச்சுக்கிறதா இருந்தா இப்பவே கூட உங்களை கூட்டிட்டு போலாம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி. தேங்க் யூ டாக்டர். பில்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. பில்ல கொஞ்சம் ரெடி பண்ணுங்கம்மா. ஓகே டாக்டர். ஹாய் ஸ்னேகா. டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்பா, ஹாஸ்பிட்டல்லே இருந்து போர் அடிச்சு போச்சு. டிஸ்சார்ஜ் ஆகி எங்க போறது? வீடு பாத்துட்டீங்களா? ஓ, வீடெல்லாம் பார்த்துட்டேனே. சாவி அண்ட் அட்ரஸ், அப்புறம் 3 மாசத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, நீங்களும் என் கூட வருவீங்கல்ல? நானா? நான் எதுக்கு? நீ ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடு. உனக்கு ஏதாவது செலவுக்கு பணம் இல்லையா? அப்போ அவ்வளவுதானா? இதோட என்ன விட்டுருவீங்கல்ல? என்ன கண்டுக்காம விட்டுருவீங்க, அவ்வளவுதானே?
ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன நான் இப்படி தனியா ஆட்டோல அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னா ஹவுஸ் ஓனர் என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? நாளைக்கு சப்போஸ் நீங்க அந்த வீட்டுக்கு வந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள என்ன நினைப்பாங்க? ஸ்னேகா, சிட்டி லைஃப்ல இதெல்லாம் ரொம்ப சகஜமா. பொண்ணுங்க தனியா இருக்கிறது, வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாக்குறது, இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஏதோ போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. நான் குழப்பிக்கல, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனாலதான் இனிமே ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்களும் என் கூட வரணும். வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்திக்குவோம். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வந்தாலும் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? ப்ளீஸ். சரி, வரேன், கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ ஸோ மச். வா. என்ன வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு ரொம்ப வசதியா இருக்கு. ஃபர்னிச்சர்ஸ்லாம் வேற போட்டு வச்சிருக்காங்க. வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது சரி, இப்போ என் மேல இருக்கிற பரிதாபத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்க. இந்த அக்கறை எப்பவும் இருக்குமா? அக்கறை எனக்கெல்லாம் இருக்கும். உனக்கு தான் உன் மேல அக்கறை கிடையாது. என்ன பாக்குற? உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இப்படி அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பியா? சரி, எனக்கு எதுவும் வேண்டாம், உங்க உதவி வேண்டாம், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஆமா, இப்பவே நீங்க செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறீங்கல்ல. இதான் உன்னுடைய அவசர புத்தி. நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்காம நீயா ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப உதவி பண்றேன். ஆனா வாழ்க்கைன்றது இப்படியே இருக்காத. திடீர்னு ஒரு சமயம் என்னால உனக்கு உதவி செய்ய முடியலன்னு வச்சுக்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? அதனாலதான் சொல்றேன், அடுத்தவங்களை நம்பாம நீ உன்னை நம்புன்னு. நீ பாட்டுக்கு என்னமோ புறப்படுறேன் காலி பண்றேன்னு சொன்ன. சார், வாங்க. இந்த பொண்ணு தான் இங்க தங்க போகுது. பேரு ஸ்னேகா. அம்மா, இவர் தான் ஹவுஸ் ஓனர். வணக்கங்க. வணக்கம்மா. சார், இவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. இவங்க வந்து எனக்கு என்னோட கார்டியன். கார்டியன்னா? கார்டியன்னா இவர் தான் சார் எனக்கு எல்லாமே. இனிமே எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க இவரை கேட்கலாம். அப்படின்னா இவர் உங்களுக்கு சொந்தமா? சொந்தம் இல்ல சார், அதுக்கும் மேல. எங்க சார், இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா இவரு இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அடுத்த நிமிஷமே வந்து நிப்பாரு இல்ல? இவ்வளவு சொல்றீங்க, ஆனா தெளிவா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல தெளிவா சொல்லணும்னா அது எப்படி சொல்றது?
இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையினால இவரு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு இவரு மாமா முறை வேணும். பின்ன இவரு எல்லாத்தையும் தெளிவா கேக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, இனிமே என் வாழ்க்கையில நடக்க போற எல்லா நல்லது கெட்டதுக்கும் இவர்தான் காரணமா இருக்க போறாரு. அந்த அளவுக்கு நான் இவர்கிட்ட கட்டுப்பட்டிருக்கேன். கட்டுப்பாட்லையா? பாசத்தால கட்டி போட்ட கட்டுப்பாடுன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, எனக்கு மாசம் மாசம் கரெக்டா வாடகை வந்தா போதும். அப்போ நான் வரேன் சார். வரமா? எதுக்கு நம்மளை பத்தி ஹவுஸ் ஓனர்கிட்ட ஓவரா சொல்லிட்டு இருந்த? அப்படி நான் சொன்னதுனாலதான் அவரு மேற்கொண்டு எதுவும் பேசாம அமைதியா போனாரு. அதுக்காக என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றதா? அத நான் அவருக்காக சொன்னேன்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் உண்மையாவே ஃபீல் பண்ணி தான் சொன்னேன். நான் வடமலைய காதலிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் உங்களையே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். என் விதி இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. என்ன பண்றது? என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல. அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி இருக்கீங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஒன்னும் இல்லைல்ல. I'm perfectly all right. Sure. Okay. இந்தா சாவி. நான் அப்புறமா உன்னை வந்து பார்க்குறேன். வருவீங்கல்ல? வரேன். வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்வதி யாருங்க? செல்லுமா, டெஸ்ட்லாம் முடிஞ்சுதா? என்ன செல்லுமா, ரொம்ப டயர்டான மாதிரி தெரியற? ஒன்றும் இல்லைங்க, நல்லதா இருக்கேன். கர்ப்பமா இருக்கிறவங்க வீட்டு வேலையை கூட செய்யாம ரெஸ்ட் எடுப்பாங்க. நீ வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்யற, வெளி வேலைக்கும் போயிட்டு இருக்க. இப்படி ஓய்வே இல்லாம வேலை செய்யறதுனால தான் நீ டயர்டா இருக்க. உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறது போர் அடிக்கிற விஷயம். அது மாதிரி தான் எனக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி நேரத்துல கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டியா? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே சலிப்பு வந்துச்சுன்னா இன்னொரு வேலை போய் பாக்குறது தாங்க எனக்கு ரிலாக்ஸ் ஆன விஷயம்.
செல்லம்மா, உன்னோட உழைப்புக்கு நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரத்திலேயே பெரிய இடத்துக்கு நீ போற. செல்லம்மா வாங்க. வா. வாங்க செல்லம்மா, உட்காருங்க. ஏன் செக்கப்புக்கு வரதில்ல? இவங்க யாரு? என் ஹஸ்பண்ட். வணக்கம். நீங்க தானே அது? ஏன் சார், ஏற்கனவே உங்க ஒய்ஃப்க்கு இது லேட் பிரெக்னன்சி. நீங்க தான் மாசம் மாசம் கரெக்டா மெடிக்கல் செக்கப்புக்கு கூட்டிட்டு வரணும். முதல் தடவையே நீங்க கூட்டிட்டு வரல. இவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்த நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க சரியா இவங்களை கூட்டிட்டு வரல. ஏன் சார், கூடவே இருந்து பாத்துக்க வேண்டிய நீங்களே இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி சார்? அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் அவர் வரல. பாத்தீங்களா சார், உங்க மேல தப்பு சொன்ன உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்களை நீங்க எப்படி கவனிச்சுக்கணும் தெரியுமா? என்ன சார், பதில் பேசாம இருந்தா எப்படி? டாக்டர், இவரை நான் சரியாம கவனிக்காம விட்டது என் தப்புதான். இனிமே இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி கவனிச்சுக்கணும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி கவனிச்சுக்கிறேன். வெரி குட். இனிமேதான் நீங்க உங்களை முழு அக்கறையோட கவனிச்சுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க, ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்க வைக்காதீங்க. சத்தான ஆகாரமா கொடுக்கணும். அப்புறம் இனிமே எந்த டென்ஷனும் இல்லாம இவங்க நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. பொதுவா பொண்டாட்டிங்க தான் புருஷனை அக்கறையா கவனிச்சுக்குவாங்க. அட்லீஸ்ட் கர்ப்ப காலத்திலயாவது புருஷங்க பொண்டாட்டிய கவனிச்சுக்கங்க சார். நான் கொடுக்குற டானிக் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்குறீங்க. நான் சொல்ற நேரத்துல கரெக்டா செக்கப்புக்கு கூட்டிட்டு வரீங்க. புரியுதா? கண்டிப்பா மேடம், எந்த சிரமம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். என்னங்க? தேங்க்யூ டாக்டர். வாங்க வாங்க, நாங்க வரோம். என்னாச்சு? ஒவ்வொருத்தங்க ஒரு மூலையில இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன நடந்துச்சு? அப்பா, என்னம்மா? நம்ம வீட்டு பீரோல இருந்த 50,000 ரூபாய் பணம் காணாம போயிடுச்சுப்பா. அம்மா நம்ம கவிதா சித்தி தான் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க மேலதான் சந்தேகமும் படுறாங்கப்பா. இதுல எது உண்மை எது போயினே தெரியலப்பா. இதுல என்னடி சந்தேகம்? எல்லா படத்தையும் அவதான் எடுத்திருக்கா. இத பாருங்க, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்காதீங்க. நான் வெறும் 10,000 ரூபாய் மட்டும் தான் எடுத்தேன். சும்மா கதை விடாத அக்கா. முத்தழகு, கவிதா சொல்றதான் உண்மை. என்னங்க இப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? கவிதா 10,000 தான் எடுத்திருக்க முடியும். ஏன்னா 40,000 எடுத்தது நான். என்னன்னு சொல்றீங்க? நீங்க பணம் எடுத்தீங்களா? ஆமாண்டா, நான் தான் எடுத்தேன். காலையிலே ஒரு போன் போட்டு கேட்டிருந்தா நான் அப்பவே சொல்லியிருப்பேன். நீங்க எதுக்கு 40,000 ரூபாய் எடுத்தீங்க? உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? என்னடி இது? என்ன போய் கேட்டுக்கிட்டு? கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்பட்டது, அதான் எடுத்துட்டு போனேன். ஏன்பா
பணம் எடுத்தேன்னா அதை சொல்லக்கூடாதா? உன்னால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அந்த கவிதா பொண்ணை போட்டு எல்லாரும் பாடப்படுத்திட்டாங்க. ஏங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? காலையில எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு திட்டின போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ன திட்டிங்கல்ல, இப்ப மட்டும் ஏன் சும்மா இருக்கீங்க? விடு கவிதா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, இதை ஏன் பெருசுப்படுத்திட்டு இருக்க? நானும் பெருசு பண்றேன். இந்த குடும்பத்துக்கு லட்சக்கணக்கான பண வருமானம் வந்துட்டு இருக்கு. ஒரு 40,000 ரூபாய் தொலைஞ்சு போன விஷயத்த பொறுமையா விசாரிக்காம காலையில பெரிய கலவரமே பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? மாமா மட்டும்தான் என்ன நம்பி சப்போர்ட் பண்றாரு. ஆனா என் புருஷனே என்ன நம்பாம எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டாரு. கவிதா, அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. நீங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும்? எல்லாரும் என்ன குத்தம் சொன்னாங்க, அத நம்பி நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நீங்க உங்க தப்ப ஒத்துக்கிட்டாலும் குற்றம் சொன்னவங்க அவங்க தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடி என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா நீ? இத பாருடி, முழு பணத்தை நீ எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா என்கிட்ட சொல்லாம 10,000 ரூபாய் எடுத்தல்ல, அதுவே தப்புதான். இப்ப கூட உங்க தப்ப ஒத்துக்காம என் மேல குத்த சொல்றீங்கல்ல? இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு ஷேர் இருக்குல்ல? ஒரு 10,000 பணம் எடுக்கிறது கூட உங்க எல்லாரையும் நான் கேட்டுதான் எடுக்கணுமா? வள்ளி இவ. ஐயோ விடுங்கக்கா. இங்க பார், இந்த வீட்ல உன்னை விட பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. எது செய்யறதா இருந்தாலும் அவங்கள கேட்டுட்டு தான் செய்யணும். அததான் அக்கா சொல்ல வராங்க. நான் தான் முதல்லயே எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அதை வாங்குறதுக்கு இவங்க கிட்ட பணத்தை கேட்டேன். அதுக்கு இவங்க மாசம் மாசம் வீட்டு சாமான் மொத்தமா வாங்கும் போதுதான் இதெல்லாம் வாங்க முடியும். இப்போதைக்கு இந்த மாதிரி எதையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம நான் பீரோல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்தேன். ஏய், நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீ செஞ்சது திருட்டு தாண்டி. அப்ப உங்க புருஷன் செஞ்சதும் திருட்டு தானே? ஏய், ஐயோ முத்தழகே, அக்கா, ஏன் இப்படி ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் கோவப்படுற? கவிதா மேல மட்டும் தப்பு இல்ல, என் மேலயும் தப்பு இருக்கு. என்னங்க நீங்க? நாங்க 2 பேருமே சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருந்து பணம் எடுத்திருக்கோம்ல, தப்பு தானே? இந்த விஷயத்துல சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அதை தப்புன்னு ஒத்துக்கிறது தானே நல்லது. கவிதா, உன்னை சிரமப்படுத்தினவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடற்கரை, இப்பதான்பா நீ சரியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. இப்படியே நீ யோசிக்க ஆரம்பிச்சா உன்னை சுத்தி நடக்கிற எல்லா தப்பும் உனக்கு புரிஞ்சிடும். உனக்காக எங்க அண்ணனே மன்னிப்பு கேட்டுட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வா வா. ஏங்க, அந்த கவிதாவை பாத்தீங்களா? அவ முத்தழகு அக்கானால தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. இப்போ அவங்க கண்ணுக்குள்ளேயே விரல் விட்டு ஆட்டுறா. எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கா பாத்தீங்களா? வள்ளியம்மா, இத்தனை பிரச்சனை நடந்தது பத்தாதா? நீ ஏதாவது புதுசா பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.